ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்போ இன்னைக்கு அல்பேனியாவில் எங்களுக்கு டே 2 டரஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே இது ട്രാഫിക്കിലല്ലേ You are from India. ஹாய், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேமஸான ஹாம்பி தியேட்டர் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு வந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம இந்த பிளேஸ்க்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் வர வழியில் வந்து இந்த ஹாம்பி தியேட்டரை பற்றி அங்கே கொடுத்துருந்தது வந்து கொஞ்சம் படித்து பார்த்தேன். அதில் எனக்கு வந்து புரிஞ்சது என்னென்னா, இந்த ஆம்பி தியேட்டர் வந்து 2nd செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டிருக்காங்க. ரோமன் ஆர்கிடெக்சர் போல வந்து இந்த கட்டிடம் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து 15,000 பேர் வரைக்கும் வந்து உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அந்த காலத்துலேயே வந்து கட்டியிருக்காங்க. அதாவது 2nd செஞ்சுரியிலேயே பல வருஷமா இதை வந்து ஒரு குத்து சண்டைக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராஜாலாம் உட்காந்து பார்ப்பாங்க, சுற்றியெல்லாம் கிளாப்லாம் பண்ணுவாங்க, சண்டைலாம் போடுவாங்களா, அதுக்கப்புறம் நிறைய நாடக நிகழ்ச்சிக்கெலாம் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்துக்குமே வந்து இந்த ஆம்பி தியேட்டரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ഇടിയൊക്കെ കഴിഞ്ഞിട്ട് ഹോസ്പിറ്റലിൽ കിടക്കുന്ന സംഭവം തോന്നുന്നു. അറിഞ്ഞൂടെ, ചുമ്മാ അറിഞ്ഞോ. വെള്ളം കെട്ടിയിട്ടിട്ട് കുടിക്കാനോ കുളിക്കാനോ ഒക്കെ ഉള്ളതായിരിക്കും. ரோம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்து ஒன்று இருக்கு, கொலசியம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ் ரெண்டுமே வந்து சேர்த்து 80 என்ட்ரன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி எக்ஸிட்டும் என்ட்ரன்ஸும் சேர்த்து. அதே போல இந்த பிளேஸ்ல வந்து எக்கச்சக்கமான வந்து எக்ஸிட் அண்ட் என்ட்ரன்ஸ் ரெண்டுமே வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் இந்த மேலே பார்க்குறீங்களா, அங்கே தான் வந்து ஆடியன்ஸ் உட்காருவாங்க. இங்கே ஃபுல்லாக இருக்குல்ல, இங்கே தான் வந்து எல்லாரும் சண்டை போடுறதோ, அதுக்கப்புறம் வந்து வேறு ட்ராமா ஷோஸு அதெல்லாமே வந்து இங்கே தான் நடக்கும். நான் வந்து ஓல்டு பிக்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து புரியும். ഇതിലൂടെ നടന്നു പോവുകയാണ്. அதுக்கு மேல போக முடியாது, போகலன்னா அவ்வளவுதான். ஹாஸ்பிடல்ல റേഡിയേറ്റർ വന്നിരിക്കുകയാണ്. ഇങ്ങനെയാണ് ഗൈസ്. അടുത്തതായി ഞാനും വിനീഷും ഗ്ലാഡിയേറ്റേഴ്സ് ആയിട്ട് ഒരു ഫൈറ്റ് നടക്കുന്ന സീനാണ് മുടക്കാൻ പോകുന്നത്. നിങ്ങളല്ല, നിങ്ങളെ പണ്ടത്തെ ചിയർ ഗേൾസ് ഇങ്ങനെ எக்கோ கேக்குது டோய். இது வந்து பழைய காலத்து சர்ச். ഗ്ലാഡിയേറ്റേഴ്സ് നിന്ന് ഫൈറ്റ് ചെയ്ത ഗ്രൗണ്ടിലാണ് ഞങ്ങളിപ്പോ നിൽക്കുന്നത്. അവിടെ മൊത്തം ഗാലറിയാണ്. ഗാലറിയിൽ നിന്നിട്ട് എനിക്ക് തോന്നുന്നു അവിടെ രാജാക്കന്മാരും രാജ്ഞിമാരും ഒക്കെ നിൽക്കുന്ന അവിടെ നിൽക്കുന്ന സ്ഥലങ്ങളിൽ നിന്ന് കാണുന്ന സ്ഥലമൊക്കെയാണ് അത്. ഇവിടെ അല്ലാതെ ഉള്ള ആൾക്കാര്, പ്രജകള്, അങ്ങനെയുള്ള ആൾക്കാരൊക്കെ നിന്ന് കാണുന്ന ഒരു സ്ഥലമാണ്. ഇവിടെ വെച്ചിട്ടാണ് ഗ്ലാഡിയേറ്റേഴ്സ് മുഖംമൂടി സാധനമൊക്കെ വെച്ചിട്ട് ഇട്ടിന്ന് പറഞ്ഞാൽ പഞ്ച് ഇടിച്ചിട്ട് നല്ലൊരു ആ സിനിമ കാണാൻ നേരത്ത് നമുക്ക് ആ ഒരു ഫീൽ കിട്ടും. ഇവിടെ വരാൻ നേരത്ത് വെരി നൈസ്, നല്ല സ്ഥലം. இப்போ இந்த பிளேஸை வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்து முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் ரீல்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த பிளேஸில் இருந்து கிளம்பி வேறு ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்க்கு வந்து போவோம். அங்கே போய் காட்டுறேன். இதுக்குள்ளே போக முடியுமான்னு தெரியல. போக முடியுமா? சரி பரவாயில்ல, அங்கே பவுண்டர் எடுத்து கொடுக்கு, பவுண்டர் லேக் எடுத்து கொடுக்கு. ഞങ്ങളിപ്പോ വെനിട്രിയൻ ടവർ എന്ന് പറഞ്ഞിട്ടൊരു കാസലിന്റെ അകത്തോട്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. അപ്പൊ ഇവിടെ വന്നപ്പോ അക്ഷയ്ക്കും ചിക്കുനും സ്റ്റുഡന്റ് ഐ ഡി ഉള്ളത് കാരണം അവർക്ക് ഡിസ്കൗണ്ട് കിട്ടി. എനിക്കും വിനീഷിനും കിട്ടിയില്ല. അതുകൊണ്ട് ഞങ്ങൾ ഫുൾ ടിക്കറ്റ് എടുത്ത് ഇവിടെ ഈ VFXന്റെ പരിപാടികളൊക്കെ ഉണ്ട്. ഇപ്പൊ വെച്ചിട്ട് എന്താണെന്നുള്ളത് കണ്ടിട്ട് ഞങ്ങൾ പറയാം. ഇരിക്കാനാണ് പറഞ്ഞത്. It's a blue point. The blue point focus in the center. Okay. 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 ചെയ്തു. കുറെ ഗേറ്റ്, പണ്ടത്തെ സംഭവം, വലിയൊരു സ്റ്റാച്യു, ഗ്ലാഡിയേറ്റർമാര് சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல ആ സ്ഥലത്താണ് ഇപ്പൊ ഞങ്ങൾ നിൽക്കുന്നത്. എന്റെ മോനെ ഒരു അടിപൊളിയാണ്. ഗ്ലാഡിയേറ്റർമാര് അവിടെ നിന്നിട്ട് ഫൈറ്റ് കാര്യങ്ങളൊക്കെ ചെയ്യുന്നുണ്ട്. ഞങ്ങൾ ഇങ്ങനെയല്ലല്ലേ ഇരുന്നത്. അടിപൊളിയായിരുന്നു, സൂപ്പറായിരുന്നു. എനിക്ക് ഭയങ്കരമായിട്ട് ഇഷ്ടപ്പെട്ടു.
പ്രത്യേകിച്ച് ഇതേ കണക്കത്തെ ഒരു സംഭവനകത്ത് കേറിയിട്ട് ഒരു വല്ലാത്ത ഫീലിംഗ്. എന്റെ അമ്മ എടി വിചാരിച്ച കണക്കത്തെ കയറ്റമല്ലല്ലേ, ഞാൻ ചുമ്മാ காட்டுறேன். ஏன்னா இது சரி ஓகே, போட்டோஸ் எடுக்க போறேன் guys. അപ്പൊ അത് മതി. அப்ப நம்ம வந்து அங்கெல்லாம் சுத்தி பார்த்து முடிச்சுட்டு இப்ப லஞ்ச் சாப்பிடலாம்னு சொல்லி வந்துருந்தோம். ബർഗറിൽ എനിക്ക് വേണ്ട. KFC ഞാൻ നാട്ടിൽ നിന്ന് വന്നതിന് ശേഷം ഞാൻ KFC ഇവിടുന്ന് കഴിച്ചിട്ടില്ല. ഒരു വർഷത്തിന് മേളിലായി. അപ്പോ KFC ഇവിടെ അൽബേനിയയിൽ വന്നിട്ട് കഴിക്കാനാണ് ബുദ്ധി. A few moments later. ஹலோ, அப்ப நம்ம இப்ப வந்து பீச்சுக்கு வந்து வந்திருக்கோம். நல்ல சூரிய வெளிச்சமா இருக்கு, செம்ம குளிரானால குள்ள நானே ராகுல் எடுத்து போட்டேன். ഞാൻ ജാക്കറ്റൊക്കെ നൈസായിട്ട് ഇട്ടു. നല്ല തണുപ്പാട്ടോ അവിടെ. பார்க்கும்போது நல்ல வெயிலா இருக்கு, ஆனா அது கிடையாது. ஒரு சில்ல காத்தோட இருக்கு பாத்தீங்களா, அவ்வளவுதான். பேக் கேமரால வந்து பீச் பார்க்கலாம். நம்ம அந்த பக்கம் போலாம். பீச்சுனோடதே நாங்க என்ன நினைச்சோம்னா இறங்கி போய் விளையாடுற மாதிரி நடக்கிற மாதிரி அப்படிலாம் இருக்கும்னு நினைச்சோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மண்ணு போட்டு இறங்கவே முடியாது. ஜஸ்ட் வந்து பீச்சை பார்க்க முடியும். கொஞ்சம் சேர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க, அங்க உட்காந்து ஜஸ்ட் இந்த வியூவை வந்து நல்ல ஹாப்பியா பீஸ்ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும். இல்லடா, இது என்னதுடா? அஷு, இது உள்ள போகணுண்டல்லோடி. ഇവിടെ എല്ലാരും ഇതിൽ ഇങ്ങനെ കാല വെച്ച്, ഇത് കാല இப்படி വെച്ച് കുതിക്കും போது അമിങ്ങി അമിങ്ങി ഉള്ള പോகுது. பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஒரு 1 hour ஜர்னிக்கு அப்புறமா வந்து பெராட் இந்த பிளேஸ்க்கு வந்து வந்துட்டோம். திரானால இருந்து ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ஒரு ரூம் புக் பண்ணிருந்தோம். அது பார்த்தா வந்து கடைசியில் வந்து அவங்க வந்து இல்ல ரூம்ஸ் வந்து அவைலபிளா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து ஆன்லைன்லயே சர்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸ்ல வந்து எங்களுக்கு റൂം കിടച്ചിച്ച് അപ്പാർട്ട്മെന്റ്. ഭയങ്കര ഷോക്കായിട്ടുള്ള റൂമാണ്. റൂം ആക്ച്വലി ഞങ്ങള് അവരുടെ അടുത്ത് സംസാരിച്ചപ്പോ റൂം ഉണ്ടെന്നാണ് പറഞ്ഞത്. സോ ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് നോക്കിയപ്പോ ഒരൊറ്റ റൂമില് 4 ബെഡാണ്. അപ്പോ ഞങ്ങള് സെപ്പറേറ്റ് റൂമാണെന്നാണ് വിചാരിച്ചത്. സോ നല്ല തണുപ്പ്, പിന്നെ ഓക്കെ പുള്ളിയുടെ ഓക്കെ പറഞ്ഞ് ഇവിടെ തന്നെ നിൽക്കാന്ന് വിചാരിച്ചു. ഇനിയിപ്പോ പൈസ അധികം ആയിട്ടില്ല, എനിക്കൊന്ന് 40 യൂറോ ആയി. എന്നാലും കുഴപ്പമില്ല. ഓഫ് സീസൺ ആണ് ഇവിടെ, അതുകൊണ്ട് എല്ലായിടത്തും ചീപ്പായിട്ട് കിട്ടുന്ന സ്ഥലമേ ആണ്. സോ നമുക്ക് പിന്നെ നോക്കാനായിട്ട് സമയമില്ലാത്തത് കാരണം ഇതാണൊക്കെ ഒന്ന് വിളിച്ച് സംസാരിച്ചിട്ട് വേണം ബുക്ക് ചെയ്യാനായിട്ട്. ഇവിടെ തന്നെ സ്റ്റേ ചെയ്യുക, ഇവിടെ തന്നെ ഞങ്ങൾ പൊളിക്കും. ஆமா, நாங்க என்னென்ன ஃபுட் எல்லாம் குக் பண்ண போறோமோ அதை வாங்கிட்டோம். நான் இப்ப ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு ரூம் தான், அதோட கிளிப்பிங் வந்து இடுறேன், நீங்க வந்து பாருங்க. நான் ஆல்ரெடி ரூம் டூர் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து டே 2. இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க பாருங்க. ஜஸ்ட் ஒரு டிஃபரன்ஸ்க்காக ஒரு ஏரியாவுக்கு ஒரு டைப் ஆஃப் ரூம்ஸும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நான் வந்து இப்போ காட்டுறேன் உங்களுக்கு, கண்டிப்பாக வந்து பாருங்க. ஓகே, வாங்க காட்டுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்கு. இங்கே வந்து ஸ்லிப்பர்லாம் வைக்கிற இந்த ஷூ ஸ்டாண்ட். அப்புறம் இது ஃபுல்லாக வந்து க்ளோத்ஸ் இருக்கு, யாரோட க்ளோத்ஸ்ன்னு தெரியல. வாஷ்ரூம் இது. அதுக்கப்புறம் ரூம் வந்து காட்டுறேன். எங்களோட திங்ஸ்லாம் வந்து இப்படி இருக்கு. ஸோ மைண்ட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் இப்போ தான் வந்து வந்துருந்தோம். இதான் வந்து சிங்கிள் பெட் தனியா போட்டிருக்காங்க. இங்க வந்து வினு படுக்கிறேன், இங்க வந்து அக்ஷயா ராகுல் படுக்கிறேன். 1 டேக்கு அப்புறம் மிக்ஸ் எல்லாம் கதை பேசிட்டு அப்படியே வந்து தூங்கிடுவோம். ஹீட்டர் வந்து இப்பதான் ஆன் பண்ணியிருக்கோம், இன்னும் வந்து சூடாகல. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கிச்சன் உள்ள வந்து போலாம். இந்த கிச்சனே கொஞ்சம் பார்க்க வந்து கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கபோர்ட்ஸ் இதுக்குள்ள வந்து நிறைய ஐட்டம்ஸ் தான் இருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நாங்க ப்ரான் வாங்கியிருக்கோம். இது வந்து குக் பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு ஃபன் பண்ணிட்டு தூங்குவோம். இதோட இந்த வீடியோ நான் வந்து வைண்ட் அப் பண்றேன்.
அப்போ டே 3 நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி நாளைக்கு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்போ ஸ்டே டியூன். I hope you enjoyed this video. So bye.